கர்த்தருடைய திராட்சைத் தோட்டம் இஸ்ரவேலரின் வம்சமே. சேனைகளின் கர்த்தருடைய திராட்சைத் தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே. அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே. அவர் நியாயத்துக்கு காத்திருந்தார், இதோ கொடுமை; நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. தாம் சொன்ன ஓமைக்கு கர்த்தர்தாமே வியாக்கியானம் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் வம்சமே சேனைகளின் கர்த்தருடைய திராட்சைத் தோட்டமாய் இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமாய் சேர்ந்து இஸ்ரவேல் தேசமாய் இருக்கிறார்கள். அவர்கள் 12 கோத்திரங்களாக பிரிந்திருந்தாலும் ஒரே தேசமாக இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய தோட்டத்திலே நற்குல திராட்சை செடிகளை நட்டியிருக்கிறார். யூதாவின் மனுஷரே நற்குல திராட்சை செடிகள். அவர்களே கர்த்தருடைய மனமகிழ்ச்சியின் நாற்றுகளாக இருக்கிறார்கள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அவர்களை அன்பாய் வழிநடத்தி ஆதரவாய் பராமரித்திருக்கிறார். தம்முடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஈடாக யூதாவின் மனுஷர் தங்கள் ஜீவியத்தில் நற்கனிகளை கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் பிரயோஜனமானவர்களாகவும் ஜீவிக்க வேண்டும். கர்த்தர் யூதாவின் மனுஷரிடத்தில் நியாயத்தையும் நீதியையும் எதிர்பார்க்கிறார். தம்முடைய ஜனங்கள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்றும் கண்ணியமாய் நடந்து கொள்ள வேண்டும் என்றும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவர் யூதாவின் மனுஷரிடத்தில் நியாயத்திற்கு காத்திருந்தார், ஆனால் அவர்களிடத்தில் நியாயமில்லை. நியாயத்திற்கு பதிலாக கொடுமை இருந்தது. கர்த்தர் தம்முடைய திராட்சைத் தோட்டத்தில் நல்ல திராட்சை பழங்களுக்காக காத்திருந்தார், ஆனால் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுபோலவே கர்த்தர் யூதாவின் மனுஷரிடத்தில் நீதிக்கு காத்திருந்தார், ஆனால் அவர்களோ முறைப்பாடுகளையும் முறைகேடுகளையும் வெளிப்படுத்தினார்கள். கர்த்தர் தம்முடைய ஓமையை இங்கு விளக்குகிறார். இஸ்ரவேலின் வம்சமே இங்கு திராட்சைத் தோட்டமாக கூறப்பட்டிருக்கிறது. யூதாவின் மனுஷரே இங்கு மனமகிழ்ச்சியின் நாற்று என்று வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதாவின் மனுஷரிடத்தில் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் எதிர்பார்த்தார், ஆனால் அவர்கள் கொடுமையை வெளிப்படுத்தினார்கள். யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் மனுஷரையும் குறிப்பதற்கு இவ்விரண்டு வாக்கியங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவர்களுக்கு தீர்க்க தரிசனம் கூறுவதற்காக கர்த்தர் ஏசாயாவை அனுப்பினார். ஏசாயாவின் காலத்தில் 10 கோத்திரத்தாரில் ஏராளமானோர் முழுவதுமாக அழிந்து போனார்கள். இஸ்ரவேல் தேசத்தில் யூதா மாத்திரமே மீதியாக இருக்கிறது.